ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி தோசை மாவே இல்லை, காலி ஆகிடுச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணலாம், இல்லை நைட் டின்னருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் நீங்கள் இதை ஒரு சாய்ஸாக எடுத்துக்கலாம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம முதல்ல சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு மிளகாய், நான் காஞ்ச மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 2 துண்டு இஞ்சி, இதுக்கு தேவையான உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சம் அரைச்ச உடனே கொஞ்சமாக உடச்ச கடலை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு சின்ன துண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் மிக்சியை ஓட விட்டுட்டு சட்னி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் ஆயில் விட்டுட்டு கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா வெடித்த உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், சின்ன தாளிப்பு தான். இதை இந்த சட்னியோடு சேர்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதே கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் கடுகு சேர்க்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் உளுந்த பருப்பு கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது வாயில் கடிப்படும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். நல்லா செவந்து வந்தோடனே நல்லா பொடியாக கட் பண்ணினா ஒரு பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணினா கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து இது கூடவே வதக்கி விட்டுக்கிறேன். நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் இது என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா 1 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வதக்கணும் இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாவில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். கரைச்சி ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இப்போ ஊற்றிட்டேன். ஒரு பக்கம் வெந்த உடனே திருப்பி போட்டு நல்லா ஆயில் விட்டு நல்லா செவக்க எடுக்கணும். 2 பக்கம் செவந்த பிறகு எடுக்கலாம். நல்லா சூடான இந்த கோதுமை தோசையோட இந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தக்காளி சட்னி கூட சூப்பராக தான் இருக்கும். இந்த சட்னியுமே நல்ல காம்பினேஷன் தான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி சட்னியோட இந்த தோசையை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.